ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லறோம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்களே அவங்க மூஞ்சிலேருந்து கறியை பூசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு, அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு, அவங்க அக்கா கிட்டேயும் பேசிவிட்டு, அவங்க நண்பரும் வந்து சொல்லிவிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அந்த மேடையில் வந்துட்டு பேசுகிறது நல்லதா அப்படின்றது தெரியல. இப்போ ப்ரொமோவை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம விஜேஎஸ் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஆளுங்களாம் வந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, யாரெல்லாம் மாறி இருக்காங்க அதை சொல்லுங்கள் அப்படின்போது கமருதீன் டப்புன்னு எழுந்திரிச்சு, பார்வதி என்கிட்ட வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நான் பெண்மையாக இப்போ தான் உணர்றேன் அப்படின்னு அவங்க பாதையை தேடி போகிறாங்க சார், நானும் டாட்டா காட்டிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. இது தேவையில்லாதது. அவங்க கேட்ட விஷயங்களுக்கு வந்துட்டு இவர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே தேவையில்லாமல் அங்கே பார்வதி இழுக்கிறாரு. உடனே அதுக்கு வந்துட்டு நோஸ் கட் பண்ணுற மாதிரி அங்கே பார்வதி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. என்னென்னா இது இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து புட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சார், அவர் தான் சார் மாசு, அவர் தான் வந்து சாமிங் பாய், லவர் பாய், சரிங்களா, நாங்களாம் தான் போயிட்டு அந்த அவரோட காதல் வலையிலேருந்து விழுறோம் இல்லையா, அப்படி தானே அவர் வந்து ஒரு போர்வைக்குள்ளே வந்துட்டு இருக்கார் சார் அப்படின்ற மாதிரி வந்து வச்சு செஞ்சிடறாங்க. ஸோ இப்போ மாறி மாறி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ மேடையில் வச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி அசிங்கப்படுத்திக்க போகிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவ்வளோதான், கத்தம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டிக்கெட்டு ஃபனெல்லாம் வேறு மாதிரி வந்துட்டு தனியாக ரெண்டு பேர் இதுக்கப்புறமா போட்டி போடுங்கன்றது தான் என்னோடய கருத்து. ஏன்னா ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் அவங்களுக்கு, அவங்க நண்பர்கள் வந்து பேசுகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு. எப்போ வந்து பப்ளிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போது ஒருத்தங்க ஒரு கருத்துக்களை பரிமாற ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்குன்னு சர்டன் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சர்டன் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்களும் பரிமாறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரெண்டு பேர் ஒரு விஷயத்துக்காக அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறது தேவையில்லாதது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்துட்டு புதுசாக கிளப்பி விடுவீங்க, அதுக்கு அவங்க என்ன பலியாடா? அது கிடையவே கிடையாது. ஸோ அதை வந்து கமருதி வந்துட்டு ஆரம்பித்து வச்சுட்டாப்புல. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அநியாயம் பண்ணுறாரு. ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க சொன்னாங்க, முன்னால் நான் நிறைய இடங்களை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு, அது மட்டும் நம்ம தனியாக பிளான் பண்ணால் சூப்பராக இருக்கும் கேமை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கு அவர் என்னமோ சுபிக்ஷாக்காக நான் உனக்காக நின்னுன்றாரு. அதெல்லாமே சுத்தமான போய். சுபிக்ஷாவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்ட விஷயத்துக்கு கூட என்னென்னா, சுபிக்ஷா வந்து அவர் தலையாயிடக்கூடாதுன்னு அந்த கத்தியத்தை வந்து பொம்மை மேலே குத்திருப்பாங்க, அதுக்கு தான் அவர் பேசினார். ஆனால் இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து பொய்யா வைக்கிறது, நான் அந்த பொண்ணுக்காக நின்னேன், இப்போ வந்து எனக்கு இது பண்ணிட்டா, பாம்பு மாதிரி கொத்துறா, என்னென்னமோ சொல்கிறாரு, தேவையில்லாதது. ஸோ இங்கேயும் வந்து மேடையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு செஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஆடியன்ஸை கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்தோடனே ஒருவேளை வந்து கமருதீனுக்கு அது வந்து ஓ அப்போ பார்வதி கலாச்சா அப்படின்னு எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. அதே விஷயத்தை அவர் திங்க் பண்ணுறான்னு தெரியல. இவங்க சொல்கிறாங்க, சொன்னவொடனே அப்படியே வந்து யோசிக்கிறாரு. ஏன்னா இதனால தான் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவன் வந்து அவனோட காதல் வலையில் வந்து என்னை விழ வச்சிட்டான்னு ஒரு வார்த்தையை வந்து அமித் கிட்ட சொன்னவொடனே நான் தான் உன்னை விழ வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பார். அதே விஷயத்தை இங்கே எடுத்து போட்டு உடச்சிட்டாங்க. போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.